ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்னைக்குள்ள கண்டென்ட் என்னன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்த போறோம். அது எங்கன்னு நீங்க தொடர்ந்து பார்க்கணும். யாரு கூடனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட தரமான சம்பவம் கத்துக்கடா. வாங்க அடுத்தடுத்து நீங்க நம்ம வீடியோ பார்த்தாதான் முடியும் நம்ம எங்க போறோம்ட்டு. அடுத்து எங்கே வந்தோம்னா அல்பஸ்னு ஒரு பிரியாணி கிடைக்கலாம். காலேஜ் முடிஞ்சோடனே வெளியே வந்துட்டோம். சாப்பாடு வர சரியான பசி. அது போக உங்களோட ஆவலுடன் காத்து கொண்டு இருக்கிறது உலகநாதன். நம்ம லைவ்ல ரொம்ப கமெண்ட் பண்ணியிருப்பாரு. அது யாருன்னா நீங்களே பார்த்துக்கோங்க. ப்ரோ டான்சர் யாருக்கு டஃப் கொடுத்தவர் பிரபுதேவாவுக்கு. பாருங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த தருணத்தில் தான் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸோட வாக்குள்ள என்றாரு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ வந்து நம்ம அடுத்த ஆள் நம்ம பார்க்க போகிற யாருன்னா கென்லி. வணக்கம். சொல்லுங்க. நீங்க ரொம்ப பெருமையா இருக்கு இந்த யூடியூப் சேனல்ல நான் வந்து வீடியோக்குள்ள வர்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம உலகநாதன் தான். காய்ஸ் இப்போதான் காய்ஸ் இப்போ நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம். இப்போ ஆர்டர் போட்ட பிறகு என் மேலே தான் சாப்பாடு வரும். என்ன ஆர்டர் போட்டிருக்கோம்னா சிக்கன் பிரியாணி. நம்மளுக்கெல்லாம் சிக்கன் பிரியாணி. நம்ம உலகநாதன் அவருக்கு வந்து வெஜிடேரியன், பியூர் வெஜிடேரியன். அவர் வந்து பன்னீர் ரைஸ் என்னமோ சொல்லியிருக்காரு. வாங்க சாப்பாடு வந்த பிறகு மறுபடியும் நம்ம பேசுவோம். ஃபைனலாக சாப்பாடு வந்துருச்சு. சாப்பாடு வந்துன்னா கத்திரிக்காய், வெங்காயம், 2 சிக்கன் 65, அடுத்து பிரியாணியில் உள்ள 2 பீஸ். நம்ம ஆல்ரெடி நம்ம ரிவ்யூ கொடுத்துருவோம். அல்பாசிர் உண்மையிலே தரமாக இருக்கும். என்ன மாதிரி ஆளுக்கு வந்து சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அன்லிமிட்டட் சாப்பிட்லாம். இப்போ வந்து நம்ம பையன் மாதவா நீங்கள் என்ன வாங்கிருக்கீங்க? தாங்கள் கூறுங்கள். வெஜ் ரைஸ் வாங்கியிருக்கேன். வெஜ் ரைஸ் தொட்டுக்க கத்திரிக்காய் அண்ட் ரைத்தா. நல்லா எப்படி இருக்கு உங்களோட ஒப்பீனியன் என்ன? நல்லா வேல்யூ ஃபார் மணி தான். வேல்யூ ஃபார் மணி. சிக்கன் சாப்பிட மாட்டீங்களா? நீங்க எதனால சிக்கன் சாப்பிட மாட்டீங்க? அதை நீங்க தாங்கள் கொஞ்சம் கூறுங்கள். அது ஏன் பர்சனல் ஒப்பீனியன் தான், பர்சனல் சாய்ஸ் தான். சரி, ஓகே இருக்கு. கென்லி உங்களோட ஒப்பீனியன் எப்படி இருக்கு? பிரியாணி நல்லா இருக்குது. ஒரு ஸ்டாண்டர்டான சென்னை பிரியாணி மாதிரி இருக்கு. உண்மையிலே நல்லா இருக்கு. காய்ஸ் இப்போ வந்து எல்லாரும் சொல்றாங்க பிரியாணி நல்லா இருக்குன்ட்டு. நம்மளே ஒரு ரிவ்யூவர் நம்ம சொல்லணும்னா தப்பா போயிடும். பாருங்க, 2 துண்டு சிக்கன் 65, கத்திரிக்காய், அடுத்து வெங்காயம். வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். ஏங்க 3 துண்டுங்க. நம்மளுக்கு வந்து நல்லா பெரிய பெரிய துண்டா கொடுத்துருக்காங்க. சாப்பாடு பாஸ்மதி அரிசி தான், தரமா இருக்கு. வாங்க சாப்பிடுவோம். சாப்பாடு எப்படி இருக்கு? கத்திரிக்காய், வெங்காயம், அடுத்து கொஞ்சோண்டி கறி பிச்சுக்கிடுவோம். சிக்கன் 65, அடுத்து இவ்வளோ பெரிய பீஸ்ல இருந்து பாதி கறி எல்லாத்தையும் வச்சு சாப்பிடுவோம். உண்மையிலே தரமா இருக்குங்க. இப்போ வந்து நம்ம அல்பாசில வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்து எங்க போனோம்னு தொடர்ந்து பாருங்க. ஒரு வழியா நம்ம வந்து அல்பாசில பிரியாணி தரமான சாப்பாடு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ எங்க போயிட்டு இருக்கோன்ட்டு எனக்கே தெரியாது. கார் அது பாட்டு போகுது. எங்க இறக்குதோ அங்க போய் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். பாப்போம். பின்னாடி காமிங்க, ஃப்ரேமா காமிங்க. மதம் ஹாய் சொல்றேன் மதம். காய்ஸ், அதாவது நம்ம காரை விட்டு இறங்கணும். நடந்து போற பாதையில ஒரு பஞ்சு மிட்டாய் கடை பார்த்தோம். பார்க்க பையா தரமா இருக்காது. பாருங்க, பாப்பா என்னன்னா டப்பா, இந்த டப்பா 50 ரூபா, இந்த பஞ்சு மிட்டாய் 30 ரூபா. வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். பையா ஒரு சாப்பிட தாங்க பையா. காய்ஸ் இவர் தான் காய்ஸ் நம்ம பையா. எதாவது பேசுறீங்களா? எதாவது பேசுங்க. எல்லாமே சப்ஸ்கிரைப் அங்க பண்ணுங்க, பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க எல்லாம். காய்ஸ் அவரே ஒரு வழியா அவரை பேச வச்சாச்சு. வாங்க பையா தாங்க சாப்பிட. இப்போ அவர் தருவாரு காய்ஸ். வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு. நல்லா இருக்கா நல்லா இல்லையா? எங்க ரோட்டோர கடையில நம்ம ட்ரை பண்றோம். காய்ஸ் ஒரு வழியா வாங்கியாச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட. வாங்க உலகநாதன், வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் காய்ஸ். என்னங்க வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பேப்பர் மாதிரி இருக்கு. ஏங்க ரொம்ப பெருசா வருது. ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு நம்ம ரிவ்யூ சொல்லுவோம். நல்லாதான் இருக்கு. நம்ம ஃப்ரெண்டு சொல்லலாம் சாப்பிடுவோம். ஆமா, கொஞ்சம் இங்க தண்ணி போட்டு. உங்களோட ஒப்பீனியன் என்ன? உண்மையிலே நல்லா இருக்கு. அதாவது பேக்கரிலாம் பேக்கேஜ் பண்ணிருப்பாங்க, அதை கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்கு. அவர் இனிப்பெல்லாம் சாப்பிட மாட்டாரு. கரெக்டா அந்த இடம் எங்க இருக்குன்னா
நம்ம விஆர் மாலுக்கு வெளியே வந்தீங்கன்னா நம்ம பையா கடை இருக்கு. யாரெல்லாம் பையா கடையில் சாப்பிட்டா கமெண்ட் பண்ணிட்டு போவோம். வாங்க நம்ம விஆர் மாலுக்குள்ள போவோம். இந்த இடம் தான் விஆர் மால். விஆர் மாலுக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. அதாவது விஆர் மாலுக்குள்ள வந்தோம். உள்ள வந்தோடனே இடம் ஒரு மினி உலகம் மாதிரி இருக்குங்க. இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. தரமா இருக்கு. நீங்க கண்டிப்பா இந்த இடத்துக்கு வரணுங்க. டிப்ரெஷன் மன உளைச்சல் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துக்கு வரணும். சரியான ரிலாக்ஸ் ஆகும். அப்படியே ஊர் சுத்தியாச்சு. சுத்தி முடிச்சுட்டு இப்ப எங்க போறோம்னா தியேட்டருக்கு. வாங்க தியேட்டருக்கு. ஒரு வழியா நம்ம உள்ளக வந்துட்டோம் படம் பார்க்க. ஒரு வழியா உள்ளங்க வந்து நம்ம சீட்டையும் கண்டுபிடிச்சாச்சு. ஒவ்வொரு கடையா பார்த்து பார்த்து கடுப்பாகி போச்சு. ஃபைனலாக நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மாலில் ஒரு படம் பார்க்க வந்தோம். அந்த படம் பேர் தான் இன்சீடியஸ்ன்னு ஒரு படம். அதுவும் இங்கிலீஷ் பேய் படம், தமிழ் டப்பு. அந்த படம் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது, யார் நடிச்சிருக்கான்னு கூட தெரியாது. வாங்க உள்ளே போய் பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அது போக படத்துக்கு ஒரு ரிவ்யூ படம் முடிஞ்சிட்டு உங்களுக்கு சொல்கிறோம். மாப்பிள்ள சொல்கிறான் வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் இங்கிலீஷ் மூவி வந்து பார்க்குறோன்னா ஒரு ஆட்டம் பார்த்துக்கலாம். ரொம்ப நேரம்லாம் பார்க்க முடியாது. ஜஸ்ட் ஒன் டைம் பார்த்துக்கலாம். உங்களோட ரிவ்யூ என்னன்னு சொல்லுங்கள். இது ஓகே தான், பார்க்கலாம். காய்ஸ் ஃபைனலாக நம்ம மேலே ஃபுட் கோர்ட்டில் போய் சாப்பிட்டுட்டு வீடியோ முடிச்சிடும். காய்ஸ் அதாவது படத்தை முடிச்சுட்டு வெளியே வந்தோம். அப்படியே ஃபுட் சீட்டுக்கு வந்தோம். அப்படியே இழுத்துட்டு போச்சு சாப்பாடு. சாப்பாடு எங்கே வந்தோம், அதில் நம்ம ஒரு 2 டிஷ் ஆகும். இந்த கடை பேர் என்னன்னா சாக்கோ ஃப்ளோ. அதுதான் அந்த கடை பேர். அங்கேருந்து ஒரு 2 டிஷ் ஆகும். குச்சி ஆரஞ்சு ஐஸ், அடுத்து ஹாட் சாக்லேட் ப்ரௌனி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண போறது என்னன்னா ஹாட் சாக்லேட் ப்ரௌனி. வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். பாக்கே தரமா இருக்கு காய்ஸ். காய்ஸ் கீழே வச்சே சாப்பிட்றேன். சல்ட்ட கிட்ட மண்ணா வேணாமா தெரியுதா? தரமா இருக்கு, நல்லா சாஃப்டா இருக்கும். நினைக்க வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். உண்மையிலே தரமா இருக்கு. கடைனா சின்ன கடை, ஆனா டேஸ்ட் தரமா இருக்கு. 5 ஸ்டார் இதெல்லாம் தோத்து போயிருக்காங்க. உண்மையிலே தரமா இருக்கு. ஃபைனலா ஆரஞ்சு ஐஸ்கிரீம். சின்ன வயசுல இந்த மாதிரி சாப்பிட்டது வந்து சாப்பிட்டு வைப்போம். இது வந்து ஆவரேஜா தான் இருக்கு. அந்த ப்ரௌனி ஹாட் சாக்லேட் ப்ரௌனி உண்மையிலே மஸ்ட் ட்ரை. கரெக்டா அது எங்க இருக்குன்னா ஃபுட் ஸ்ட்ரீட்ல லாஸ்ட் வாங்க. கரெக்டா கடை எங்க இருக்குன்னா ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு லாஸ்ட் வாங்க. அங்கதான் ஒரு சின்ன கடை இருக்கும். அந்த கடை பேர் என்னன்னா சாக்கோ ஃப்ளோ. உண்மையிலே டேஸ்ட் பயங்கரமா இருக்கு. கண்டிப்பா இந்த கடைக்கு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க காய்ஸ். அதாவது ஃபைனலா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. எங்கெல்லாம் போனா காலேஜ்ல இருந்து அல்பசீடு பண்ணோம். அல்பசீல இருந்து கார்ல வை பண்ணோம். காரை விட்டு இறங்கினோடனே மாலுக்கு வரலான்னு பார்த்தா ஒரு பையா கடை. பையா கடையில தரமான சாப்பாடு. என்னதுன்னா ஃபோன் புப்படி. ஃபோன் புப்படி சாப்பிட்டு அவரும் கொஞ்சம் பைக்ல பேசினார். பேச முடிச்சுட்டு மாலுக்குள்ள வந்துட்டு மாலை அப்படியே சுத்தி பார்த்துட்டு தியேட்டருக்குள்ள போனோம். தியேட்டர்ல படத்தை முடிச்சுட்டு வந்தா ஃபுட் கோர்ட். ஃபுட் கோர்ட்ல தரமான சாப்பாடு கொடுத்துட்டு இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட இதுதான் வைப் பண்ணும். யார் யாரெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க இந்த மாதிரி வைப் பண்ணிருக்கீங்களோ மறந்துடாம கமெண்ட் பண்ணிட்டு போவோம். உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான் மறந்துடாம பேரை மென்ஷன் பண்ணுங்க. மென்க்லார் ஹார்ட். இன்னொரு வீடியோல சந்திப்போம்.